ஏங்க இப்ப என்னத்துக்கு ஏங்குது? அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைங்க, போய் சாயை எடுப்போம். நான் செல்ல வந்ததை கேளுங்களேன். பின்ன செல்லு. அது நகை விலை ஏறி இறங்கி இருக்கு. குறைஞ்சோண்டு வேற வருது. எனக்கு அட்டியல வேண்டிய போமா. பைசா எங்க இருக்கு? வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சுதானே நீ குடும்பம் நடத்துத. இப்ப உங்களுக்கு கூட பரப்பு கேட்டிருப்பி பறந்து பறந்து செய்யல. அது அவனோ கஷ்டப்பட்ட காலத்துல கொடுத்தாய். என்னவோ போங்க. இப்ப எனக்கு அட்டியல் வேண்டி தர முடியுமா முடியாதா? டேய் சென்னா மனசுலாக்கு. உனக்கு காது வேற கேட்க இல்லைன்னு சொல்லுத. அத முதல்ல ஆபரேஷன் பண்ணுவான், பிறகு வாங்கி தரல. அது டாக்டர் 2 காதுக்கும் சேர்த்து 1,00,000 ரூபாய்க்கு மேல ஆகும்னு சொன்னாரு. இப்ப இல்லையா யூட்ரஸ் ஆபரேஷன் வேற பண்ணிச்சு, 2.5 லட்சம் செலவு ஆச்சு இல்லையா? எனக்கு இப்பத்தைக்கு நகை வேண்டிதாருங்க. வாங்குத்தமா ஏங்குத்தமா யார நானும் குத்தஞ்சொல்ல. நீங்க யாரையும் குற்றம் சொல்லண்டாம். எனக்கு வாங்கி தருவீங்களா இல்லையா? ஓ விடமாட்டாவல இருக்க. எங்கி ஒரு நகை அடவு வச்சு வேண்டாம், நான் பரவாயில்ல மீளல. அப்ப சரி, நான் படபடன்னு போய் ரெடி ஆகட்டா? ஓ இந்த பொண்ணோளுக்கு நகைன்னு சொன்னா மட்டும் பாசம் பொங்கி வலிஞ்சு தள்ளுது. இந்த சூடு வேகத்துல நடு வீட்டுல கூலிங் கிளாஸ் இட்டு தொப்பி இட்டு பேக்கோட இருக்குதா என்னத்துக்கு? மக்களா என்ன இது? அம்மா ஈரான் போர் முடியது போல தெரியல. அதனால நான் உடனே அமெரிக்கா போகணும். சிங்கம் களத்துல இறங்கினாதான் வேலை நடக்கும். சிங்கம்மா சிங்கம்மா சிங்கம் இங்க பாருங்கம்மா. இது சிங்கத்துக்கு அசிங்கம். அம்மா நான் உடனே அமெரிக்கா கிளம்பணும். ஒரு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தாருங்க. என்னவோ கிட்ட இருக்க அம்ஜி கரைக்கு போற போல சொல்லுதே. நான் உடனே போய் ட்ரம்ப பார்த்து போறேன், நிறுத்த சொல்ல போறேன். ஏன் பிள்ளை பெரிய பெரிய நாட்டு அதிபர்களாலே முடியல, நீ போய் போற நிறுத்திய போறியாகும். ஃபர்ஸ்டா கரெக்டான பஸ்ஸை நிறுத்தி பழவு, பிறகு போற நிறுத்த போற. ஐயோ நாடு விட்டு நாடு போய் சுத்தி பார்க்கலான்னு பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்க. அம்மா விளையாடாதீங்க அம்மா, நான் போகணும். ஒரு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுங்கம்மா. 2 லட்சமா? என்னவோ தந்து வச்சிருக்க போலே கேக்குதே. போலலே போய் வேற வேலை என்னங்கள் இருந்தா போய் பாரு போ. மாமா ப்ளீஸ் மா. நானே அந்த மனுஷனை கரெக்ட் பண்ணி 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணப்பட்ட பாடு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னத்துக்கு 2 லட்சம்? அட்டில வாங்க மக்கா. ராம்பா முச்சி இப்படி சொல்லு மக்களே. கிட்ட உள்ள ஹாஸ்டல்ல 2 லேப்டாப் 4 செல்போன் மாட்டிச்சோண்டு போயிருக்குன்னு இவ கழுத்துல காத்துல இட்டோண்டு ஆட்டிக்கொண்டு திரிவா பாரு. எவன் கண்ணுட்டு வச்சிருக்கானோ என்னவோ. அதுதான் 4 நாளா ஒரே கழுத்து வேதனை. கம்பேர் கொழிஞ்சிடணும் கேட்டியலா? வயிற்று மறக்காத தீ பற்ற வச்சு தாருங்க. நான் என்ன சொல்லுது, நீ என்ன இல்லுது? உங்களுக்கு சண்டே பறவை வச்சோளுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு பணம் ரெடி பண்ணி தாருங்க. ஓ அப்படியா? நீ கேட்ட 2 லட்சத்துக்கு 2 சைவர் குறவா இருக்கு. மதியா 2000மா? பெரிய காலத்தை என்ன டென்ஷன் ஆக்காத. புளிச்சோறு கிண்டோக்கு போய் வேர்க்கடலை வேண்டியண்டோ போ. என்னம்மா நீங்க? என்ன காது கேட்கல? போய் வாங்கிட்டு வரேன் போங்க. டேய் நாம திருடுனதை பத்தி யாராவது தெருவுல பேசுறாங்களா? ஆமா தலைவா, ஒரே புரளியா கிளப்பிட்டு இருக்காங்க. 3 ஹாஸ்டல்ல இருந்து திருடி இருக்காங்க, 4 ஹாஸ்டல்ல இருந்து திருடி இருக்காங்க. ஓ அப்படியா? இன்னைக்கு நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்து வச்சிருக்கேன். இந்த பொம்பளைங்க கையில செல்போன் இருந்தா காதும் கேட்காது கண்ணும் தெரியாது. நம்ம நைஸா இன்னைக்கு உள்ள ஏறுறோம், கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு நம்ம இடத்துக்கு கிளம்புறோம். எந்த ஹாஸ்டல் தலைவா இன்னைக்கு நம்ம ஏற போறோம்? அதுவும் அந்த ரெட் கலர் பில்டிங் தான். நமக்கு அமெரிக்கா போற வேலை வராது போல இருக்க. ட்ரம்ப் தானே நினைக்குதான். இவனை இஞ்சைய பிடிச்சுதான் போற நிறுத்துதான். அடே மஞ்சமாக்காய், ஒன்னை இன்னும் நான் விட மாட்டேன் பிடிச்சாதே. ஐயோ நம்ம திருடனுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல. தலைவா எஸ்கேப்.
அம்மா அம்மா கயிறு எடுத்துட்டு ஓடியாங்க அம்மா. பிள்ளை வெளிச்சம் போல கேக்குதா இல்லையா? எனக்கு ஒன்றும் கேட்கல, போங்க போறீங்க. அம்மா அம்மா ஓடியாங்க அம்மா. ஓ பிள்ளை தான் விழிச்சுதான் பாருங்க போவாங்க. என்ன இது நடு ரோட்ல கண்டவரை கட்டி பிடிச்சோன்னு நிக்குதே. அம்மா ட்ரம் அம்மா இந்த மோட்டிச்சு வந்து திரியுறான். அவன் சத்யாக்கு வீட்டுல வேலைக்கு வந்த கையாளாம். அம்மா முடியல அம்மா, ஒரு கயிறு எடுத்து வந்து இவனை கெட்டுங்க அம்மா. அத்தியன் இவனுவ பேசணும்னு நான் கேட்டோன்னு இன்னும் ஒருத்தனும் கூட உண்டா இருந்து ஹாஸ்டல்ல இருந்து லேப்டாப் பக்கம் மாட்டிச்சது இவனுவதான். டேய் நீ பாத்துக்கோ, நான் போய் போலீஸ் ஊட்டி வந்தாரேன். அரே பையா, நான் கையாள். நான் உனக்கு 5 ரூபாய் வேலையை 2 ரூபாய்க்கு செஞ்சு தருவேன் பையா. அரே பையா விடு. கண்டியா இல்ல மக்கா, அவனுக்கு ஒழுங்கா தமிழ் கூட வருது இல்ல, அவன் வேலைக்காரன் தான், விடு அவனே. ஐயோ அம்மா அவனை நம்பாதீங்க. இப்ப பாருங்க அவனுக்கு ஒழுங்கா தமிழ் வர வச்சு. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்பேன், சினிமால பாத்திருப்பேன், டிவில பாத்திருப்பேன், ஏன் கூண்டுல கூட பாத்திருப்பேன். கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்கறியா பாக்கறியா? சார் இவன் தான் சார் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்டல்ல இருந்து லேப்டாப் திருடுனவன். சார் நான் தான் சார் கள்ளனை பிடிச்சேன். எனக்கு எதங்க அவார்ட் வாங்கி தருவீங்களா? இன்னொன்னு கூட சார், அவன் பார்க்க ட்ரம் போல இருக்கான், அவன் ட்ரம்பா இருக்க போறான். அப்படியே போற நிறுத்தோக்கு வல்ல வழி உண்டான்னு பாருங்க. சரி சரி தம்பி. அம்மா நான் இனி போய் கடைக்கு போய் வேர்க்கடலை வாங்கிட்டு வரட்டா? வாமா நான் போய் வாங்கிட்டு வா. அப்பா பையன் எப்படி அமெரிக்கா போறத மறந்தான், ட்ரம்ப பிடிச்சு கொடுத்தான்னு போய் ஒரு சந்தோஷத்துல போவான். வா வா அப்படிதான்.